காவடி எடுக்கக்கூடிய வசதி உங்க வீட்டுக்கிட்ட இல்லை, அப்ப பால் குடம் எடுத்துருங்க. யாரும் தவறா நினைக்க மாட்டாங்க. ஆனா பசும்பால் எடுக்கணும். கவர்பாலை விட எங்க பசும்பால் கிடைக்குதோ அங்க போய் 1 லிட்டர் வாங்கி குடத்துக்கு பூஜை பண்ணி அந்த குடத்துக்கு மஞ்சள் குங்குமம் தடவி பூ கட்டி அதுல பால் விட்டு தலைமையில வச்சுட்டு பக்கத்துல இருக்கிற முருகன் கோயிலுக்கு சுமந்துன்னு போய் கொடுத்துருங்களேன். நீங்கள் எடுக்கும் சுமையை வாங்கிக் கொள்வான் அந்த சுமை தாங்கி. அப்ப தைப்பூசம் என்றால் என்ன? சுமையை கொடுக்கும் விழான்னு வேற கண்ணோட்டத்துல பார்க்கலாம். அவனுக்கு அது சுமையெல்லாம் அது சர்வசாதாரண முருகனுக்கு. ஆனா நம்ம அப்படியே முடியலன்னு இப்ப என் குழந்தை வரான், ஓடி வரான் ஸ்கூல்ல இருந்து, பின்னாடி பயங்கர பெரிய பேக் வரும்பொழுது அப்படி முடியாம வருது. அம்மா நான் என்ன பண்ண வந்த உடனே பேக்கை தான் வாங்குவேன். ஸோ எவ்வளோ வெயிட் பரவாயில்லன்னு அந்த குழந்தை முடியாம ஓடி வரும்பொழுது ஒரு அம்மாவான என்னுடைய நோக்கம் அந்த பலுவை குறைக்கணுன்றது. அந்த ஒரு பிறவிக்கு நிலை இல்லாத தாய்க்கே இவ்வளோ பாசம்னா எல்லா பிறவிக்கும் வரக்கூடிய எனக்கு தாயும் தந்தையும் நீனு அருணகிரியார் சொன்ன மாதிரி இருக்கக்கூடிய முருகனுக்கு எப்படி இருக்கும்? நான் சுமையோட போறேன் முருகா அப்படின்னு ஒரு அழுதுட்டேன்னு வைங்களேன், அந்த சுமையை வாங்கிப்பான். அதை எனக்கு சமர்ப்பணம் பண்ணுவோம், சுமையை நான் தீர்த்துடுறேன். அதனால தயவு செஞ்சு உங்களுக்கு என்ன பிரச்சனையோ, வேலை வேணுமா ஒரு 21 நாள் விரதம் இருங்க, தினமும் சஷ்டி கவசம் படிங்க, கோயிலுக்கு போங்க, வேல்மாறல் படிங்க, சண்முக கவசம் படிங்க, திருப்புகழ் பாடுங்க. முக்கியமா அந்த பால் கூட எடுத்துன்னு போறேன். இன்னைக்கு காலையில போய் அபிஷேகத்துக்கு பால் கொடுத்துடணும். பக்கத்துல எல்லா இடத்துலயும் சிவன் கோயில் இருக்கு. சிவன் கோயில் இருந்தா அங்க முருகன் சன்னதி உண்டு. அன்னைக்கு அங்க விசேஷம் தான். தைப்பூசத்துக்குன்னு பல வகையான நம்பிக்கைகள். சக்தி வேல் வாங்கிய தினம்னு சொல்பவர்களும் உண்டு. ஆக மொத்தத்தில் முருகப்பெருமானுக்கு மிக உகந்த தினம், வள்ளலாருக்கு உகந்த தினம், நடராஜ பெருமானுக்கு உகந்த தினம், நமக்கு நம்ம தமிழ் கடவுள் முருகனுக்கு உகந்த தினம். அப்படி ஒரு நாள் கிடைச்சா போதுமே. வரப்போற சஷ்டியையோ ஆடி கிருத்திகையோ தை கிருத்திகை வருது, அதுக்கு கொண்டாடலாம். தை பூசம் வருது, பங்குனி உத்திரம் வருது, கார்த்திகை வருது, வைகாசி விசாகம் வருது. இந்த நாட்களை எல்லாம் இந்த முருக பக்தர்கள் விடவே கூடாது. அதனால தைப்பூசத்துக்கு என்ன பண்ணணும்? பட்டினி விரதம், சஷ்டிக்கு குழந்தை பாக்கியம், இதெல்லாம் ஒன்றுத்துக்கு ஒரு இது. பங்குனி உத்திரம்னா கல்யாணம், இந்த மாதிரி இருக்கிற மாதிரி தைப்பூசம் திருமணம் ஆகலை குழந்தைக்கு அப்படின்ற சுமையா, குழந்தை வேணுன்ற சுமையா, எந்த சுமையா இருந்தாலும் சுமையாக நீ இருக்காது, அந்த சுமையை என்னோட கால் அடியில போடுன்னு சொல்லக்கூடிய முருகன் இருக்கும் பொழுது நமக்கு என்ன பிரச்சனை இருக்கு?